நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஆணவமாக அகங்காரத்தோடு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் இந்த நாட்டினுடைய தட்பவெப்பங்களை புரியாமல் அம்பேத்கர் அவர்களை பற்றி அமித்ஷா நேற்றைக்கு பேசியிருக்கிறார். அவர் அவையிலே பேசிய அடுத்த நிமிடமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குழு தலைவர் டி.ஆர். பாலு அவர்களும் இரு அவைகளையும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற திமுகவின் சார்பில் கனிமொழி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நேற்றைக்கு மிகப்பெரிய கண்டனத்தை எழுப்பி இந்தியா பூராவும் உற்று நோக்குகிற அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் டெல்லியிலே துவக்கி இன்றைக்கு சென்னையிலே நம்முடைய தலைவர் தளபதி ஆணைக்கு ஏற்ப நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதே போல தமிழகம் எங்கும் அம்பேத்கருடைய புகழை பெருமையை அவருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் அமித்ஷா பேசியிருப்பது எந்த அளவுக்கு மற்ற நாடுகளில் எப்படி இருக்கும், மாநிலங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பற்றி தெரியாது. ஆனால் தமிழ்நாடு முதலில் அம்பேத்கரை அங்கீகரித்த ஒரு மாநிலம் என்று சொன்னால் அது தமிழகம். தந்தை பெரியார் தான் அம்பேத்கருடைய பெருமையை உணர்ந்து அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே சென்னைக்கு அழைத்து வந்து பெரியாரும் அண்ணாவும் அண்ணல் அம்பேத்கரும் ஒன்று கூடி இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பெரியாருடைய ஆலோசனை பெற்றுத்தான் அண்ணல் அம்பேத்கர் சென்றார் என்பது வரலாறு. அதனால்தான் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது அவர் பிறந்த சொந்த மாநிலமான மராட்டியத்திலேயே அவர் பெயரால் இருந்த பல்கலைக்கழகத்தை அகற்றினார்கள். ஆனால் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கருடைய பெயரை சூட்டிய பெருமை தலைவர் கலைஞரை சாரும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சாரும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நாளைக்கு ஊர் பேர் தெரியாத உணர்வாயெல்லாம் ஒன்னா டிவியில் உட்காந்து பேசுவான். அம்பேத்கரை பற்றி பேசினா திமுகவுக்கு ஏன் கோவம் வருதுன்னு. திமுகவுக்கு தான்டா கோவம் வரும். திமுக காரனுக்கு தான் முதல்ல சொரணை இருந்து அம்பேத்கர் பெயரிலே பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்கள், அம்பேத்கர் பெயரிலே சட்டக்கரையை உருவாக்கியவர்கள். தமிழகம் எங்கும் அம்பேத்கருக்கு சிலைகள் இந்தியாவிலேயே அதிகமான சிலை எங்கே இருக்கிறது என்றால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்பதை என்ன இன்னைக்கு சாயந்தரமே உட்காந்துருவாங்க டிவியில ஒரு 4-5 கூலிகாரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அவருக்கு வந்த வாய்க்கு வந்தபடி பேசுவார்கள். அம்பேத்கர் என்ன செய்து விட்டார், அமித்ஷா என்ன பேசிவிட்டார் என்று. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தில் இறங்கினால் அது இந்தியாவை உழுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் என்பதை அமித்ஷாவுக்கு எச்சரிக்க விரும்புகிறோம். எவ்வளவு திமிர் இருந்தால், ஆணவம் இருந்தால், அம்பேத்கரை பற்றி அவர் உருவாக்கிய அரசியல் சட்டத்தோட அடிப்படையில் அமைச்சராக உட்கார்ந்திருக்கிற இந்த புறம்போக்கு பேசலாமா? நீ நானெல்லாம் பார்லிமெண்ட்டுக்கு நான் போனேன், டிகேஎஸ் போனார், இங்க சிற்றரசு கவுன்சிலர் இருக்காருன்னா இதெல்லாம் யாரால் வந்தது, யார் ஏற்றி கொடுத்தது? அத்தனைக்கு மூலமாக காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர். இது நம்மளே பாதி பேருக்கு தெரியறதில்லை. நாளைக்கே ஒருத்தர் நாளைக்கு பேசுவான். சில பேர் ஏன்னா அவருக்கு அடிவரணிகள் இருக்கிறார்கள். ஏன்னா காந்தியை சுட்ட வந்த நாட்டில் தான் இருக்கான், நாட்டில் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில். ஆக அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான யோகியம் இது சும்மா ஆழம் பார்க்குறாங்க. அம்பேத்கரை பற்றி அமித்ஷா விட்டு பேச வைக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், இந்த நாட்டை டிகேஎஸ் சொன்னதை போல
ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க தெரியுமா? இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்து ஒரு கட்சி தான் இந்த நாட்டை ஆளணும்வாங்க. அதற்கு அடுத்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரே ஒரு மோடி என்கிற கேடி தான் இந்த நாட்டை ஆளணும் என்று சொல்லக்கூடிய போனாலும் போவார்கள். செய்யக்கூடிய துணிச்சல் அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால், இப்போ பார்லிமெண்ட்ல அவங்க மைனாரிட்டி, அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லை. ஆகவே எதையாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் கலைக்கலாமா அல்லது ஏதாவது செய்யலாமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் மிக ஆவேசமாக கோபமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அம்பேத்கரை அவர் சொல்றார், பாவம் நீங்க போய் அம்பேத்கரை பேசுறதை பற்றி பதிலாக ஆண்டவனை கும்பிட்டா புண்ணியம் கிடைக்கணும். எவன்டா கோயிலுக்கு போறான்? ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஃபியர் இஸ் இன் காட். யார் தப்பு அதிகமாக பண்றாங்களோ அவங்க தான் பயப்படணும். என் மடியில் கடலைன்னு நான் ஏன் பயப்படுறேன்? எம்ஆர் ராதா ரொம்ப அழகா சொல்லுவார். பல படங்களே சொல்லியிருக்கிறார் எம்ஆர் ராதா. அதாவது பாவம் இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு, நீ பாவம் பண்ண, இவர் பெரிய புண்ணியம் பண்ணிட்டாரு, ரத்த கண்ணீர் சொல்லுவார். அதுபோல நீ ஏன்டா அப்படி? அது மாதிரி இன்றைக்கு பாவம் பண்ணியவர்கள் இந்த நாட்டில் உண்டு என்றால் அது மோடியோ அமித்ஷாவும் தான், வேற யாரும் கிடையாது. பணக்காரர்களுக்கெல்லாம் 65,000 கோடி ரூபாயை ஒரு 5-6 பேர் பணக்காரனுக்கு மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து குஜராத்காரங்களுக்கு அவங்க ஊருக்காரங்களுக்கு ரத்து பண்ணிட்டார். இங்க நாம சாதாரண எஜுகேஷன் லோன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கியிருந்தா வீட்டில் வந்து ஓட்டுறான், கேடி லிஸ்ட்ல ஓட்டுற மாதிரி பேங்க்கார ஓட்டுறான். இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக அம்பேத்கரை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே உடனடியாக பாரதிய ஜனதா அதனுடைய தலைவராக இருக்கிற மோடி பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவரை அமித்ஷாவை குறைந்தபட்சம் ஒரு 6 மாசமாவது அமைச்சரவையிலிருந்து நீக்கினால்தான் இந்த நாட்டு மக்களை மோடி மதிக்கிறார் என்ற அர்த்தம். சாதாரண சின்ன விஷயத்துக்கெல்லாம் ராஜினாமா பண்ணு கேட்கறீங்கல்ல, இது எவ்வளவு பெரிய இழுக்கு. இங்க டிகேஎஸ் குறிப்பிட்டு காட்டியதை போல பல பேருக்கு தெரியாது. நீங்க நாமெல்லாம் வளர்ந்துட்டோம். ஆகினால் இந்த வளர்ச்சியை பற்றி இது வாங்கி கொடுத்தது யாருன்னே நமக்கு தெரியல. அரசியல் சட்டத்தில் 18% இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு அவர் வாங்கி கொடுக்காமல் இருந்தால் இந்த நாடு சுடுகாடா போயிருக்கும். அரசியல் சட்டத்தில் ஆர்டிகல் 25 பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லியிருப்பதை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் நீதி கட்சி அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தது. ஆனால் இந்தியா பூராவிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிமை வாங்கி கொடுத்தவர் அந்த அம்பேத்கர். ஆக ஒவ்வொரு பிற்படுத்தப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் கடவுள் நமக்கு யாரும் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க வச்சு சீட்டு வாங்கி கொடுத்துல, அம்பேத்கர் ஒதுக்கிற சீட்டில் தான் நானும் டிகிரி ஹோல்டரு, இவரும் டிகிரி ஹோல்டரு, இங்க இருக்கிற அத்தனை பேரும் டிகிரி படிச்சிருக்கிறோம்னா அவர் வாங்கி கொடுத்த உரிமை தான். ஆகவே ஒவ்வொருவரும் இது தமக்கு ஏற்பட்ட ஒரு உணர்வாக இழிவாக ஏற்படுத்தி அமித்ஷாவை கண்டிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நம்முடைய கண்டனத்தை இன்றைக்கு எழுப்பியிருக்கிறோம். தலைவர் அவர்கள் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அதற்கு நீங்கள் எல்லாம் பேருதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை 2 மணி நேரத்துக்குள்ளாக இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த மாவட்ட கழகத்திற்கும் பங்கேற்றிருக்கிற பகுதி கழக செயலாளர்களுக்கும் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.